இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் 5 நிமிஷம் வரைக்கும் பாருங்கள். 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த பதிவு முடிஞ்சிடும். ஜியோ சிம் ஃப்ரீயாக தந்தாங்க, ஜியோ நெட்வொர்க் ஃப்ரீயாக தந்தாங்க, 4G ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நம்ம ஜாலியாக யூஸ் பண்ணோம். இப்போ 99 ருபீஸ்க்கு ஜாலியாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, அன்லிமிட்டட் 4G. இதெல்லாம் ஜாலியாக யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏர்டெல், வோடாஃபோன் இவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக லாபம் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க, ரிலையன்ஸ் தான் வந்து உண்மையை சொல்லி நம்ம கம்மியாக தரோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக கிடையாதுங்க. அம்பானின்ற ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை நம்மளை சுற்றி போட்டுட்ருக்காரு. அந்த மாஸ்டர் பிளான் எப்படி ரிலேட் ஆகுதுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். சரி, அம்பானி எதுக்கு ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்கணும்? நமக்கு இலவசமாகவோ இல்லை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்கணும்? சரி, அவர் கொடுத்த உடனே மற்ற கம்பெனிக்காரனும் லாபத்தை குறைச்சிட்டு கொடுக்க முடியணும்ல, ஏன் அவங்களால கொடுக்க முடியல? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்னென்னா, எந்த கம்பெனியாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ரிலையன்ஸே வந்து அவங்க லாபத்துக்கு நம்மளுக்கு விற்கலை, அவங்க பெரும் நஷ்டத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ஃப்ரீயாக 4G கொடுத்துட்ருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு நஷ்டப்பட்டு கொடுக்கணும்? அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆப்ஸ். அந்த ஆப்ஸ் தான் அவங்க வந்து பிற்காலத்தில் நம்ம எல்லாரையும் வச்சு சுற்றி போட போகிறோம். நம்ம எல்லாரையும் சுற்றி ஒரு வட்டம் போட போகிறாங்க. அந்த வட்டத்துக்கு தேவையான புள்ளிகள் அந்த ஒரு ஆப்பும். இந்த புள்ளி வைக்கிறதுக்கு நம்ம காசு கொடுத்து இன்டர்நெட் வாங்கி அந்த புள்ளி அவங்களால விற்க முடியாது. அதுக்காக தான் ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக இன்டர்நெட் கொடுத்தா வேலையை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க ஆப்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். கனெக்ட் ஆகிட்டோன்னா அவங்க ஆப்லேருந்து வெளியே வர முடியாது. அது ஒரு ட்ராப் மாதிரி உள்ளே மாட்டிப்போம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருக்க ஒரு புள்ளி தான், அவங்கள சுற்றி அவங்க போட போகிற வட்டத்துக்கு புள்ளி தான் ஜியோ மணி. ஜியோ மணியில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க கேஷ்பேக் ஆஃபர் கொடுப்பாங்க. எதை யூஸ் பண்ணாலும் ஆஃபராக கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஜியோ மணி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஜியோ மணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஜியோ மியூசிக், ஜியோ சினிமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒன்றுன்னா, ஜியோ மணியை பேஸாக வச்சு உங்களுக்கு கேஷ்பேக் தரேன், ஆஃபர் தரேன், இந்த ஜியோ மணியை வச்சு இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ மற்ற ஆப் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டே வருவீங்க. இந்த ஆப்பெல்லாம் வந்து உங்களை சுற்றி வச்சு ஒரு புள்ளி மாதிரி வச்சு உங்களை எல்லாரையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண வச்சுருவாங்க. மற்ற எல்லா மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸ், மற்ற எல்லா ஒரு ரீட்டைலர்ஸ் எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு ரிலையன்ஸ் வந்து உங்களை சுற்றி உங்களோட டே டு டே லைஃப்பில் உட்காந்துருக்கும். சரி, இதில் என்ன பிரச்சனை? ரிலையன்ஸ் வந்து என்னை சுற்றி உட்காந்துருக்கு, எனக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களே, எனக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்கள, உனக்கு என்னடா பிரச்சனை, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கடந்த 9 மாதமாக எத்தனை பேர் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரீங்க? இதுலேயே பாதி பேர் நம்ம அடிக்ட் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், எல்லாருமே அடிக்ட் ஆகிடுவோம், அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ இந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜியோ டிவின்னு ஒரு ஆப் இருக்குங்க. எல்லா டிவியுமே வந்து ஆன்லைன்லேயே வரும். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கேபிள் டிவிக்காரர் இருப்பான், மாதம் வந்து காசு வாங்குவான். இல்லை ஒரு டிஷ் டிவி இருப்பான், டிஷ் டிவி விற்கிறதுக்கு ஒரு சென்டர் இருக்கும், அந்த கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இந்த எல்லா பிஸ்னஸையும் இந்த ஒரு ஆப் வந்து தூக்க போகுது. ஜியோ சினிமா அடுத்த ஆப். யாருமே வந்து தேட்டருக்கு போக மாட்டீங்க, வீட்லேயே உட்காந்து சினிமா பார்ப்பீங்க. நல்ல விஷயந்தான், எல்லாருமே லீகலாக பார்க்க போகிறீங்க, அதெல்லாம் ஓகே. உங்கள் தேட்டருக்கு போய் சாப்பிட்ற பாப்கார்ன், போகிற வர ட்ராவல் எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல உங்களை கூட்டிகிட்டு வரோம். அதுக்கு அடுத்தது ஜியோ மியூசிக். அதே தான், மியூசிக்கு நீங்கள் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, சிடி எதுவுமே வாங்க மாட்டீங்க, ஜியோ மியூசிக்கில் வாங்குவீங்க. ஜியோ மேகசின்ஸ் மெயின். உங்கள் பக்கத்து வீட்டு பொட்டி கடைக்கு போயிட்டு அவள் விகடன் கொடுங்க, ஆனந்த் விகடன் கொடுங்கன்னு வாங்குவீங்களா, அது எதுவுமே வராது, எல்லாமே இதில் தான் வரும். ஒன்ஸ் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இதில் தான் யூஸ் பண்ணுவீங்க. இன்டர்நெட் ஃப்ரீயாக இருக்கும், இதிலே டவுன்லோட் பண்ண முடியும். ஜியோ மணியில் கேஷ்பேக் தருவான். வேறு என்ன தேவை? கடைக்கு போனால் 20 ரூபா, இங்கே வாங்கினா 10 ரூபான்னு சொன்னால் இதில் தானே வாங்குவீங்க. அதுதான் அவங்க லாஜிக். அதுக்கு அடுத்தது ஜியோ எக்ஸ்பிரஸ் நியூஸ். அவன் சொல்கிறது தான் நியூஸு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜியோ க்ளவுடு உங்கள் டேட்டா ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளவுடில் ஏற்றிடுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஸை ஜியோ மணி அப்படின்ற ஒரு புள்ளியை வச்சு உங்களை சுற்றி ஒரு புள்ளியாக வச்சு நம்மளை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம அம்பானி. இந்த வட்டம் முடிகிற நேரத்தில் நம்மளால் வந்து அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வர முடியாது. சரி, இந்த வட்டம்லாம் எதனால தப்பு? எனக்கு தான் ஆஃபர் வருது, அவர் வட்டம் போட்டால் என்னென்ன, சதுரம் போட்டால் எனக்கு என்ன? இந்த ஆப்பெல்லாம் முடிஞ்சிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், அவர் தான் கேஷ்பேக் கொடுத்துருக்காரு, நான் கடையில் 20 ரூபா 10 ரூபா. இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி எத்தனை பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க, எத்தனை லெவல் ஆஃப் பிஸ்னஸ் நடக்குது. ஒரு பேப்பர் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அந்த பேப்பர் கடைக்காரர் முதலேருந்து, அந்த பேப்பரை கொண்டு வந்து போடுற வேன் டிரைவர் முதலேருந்து, அந்த பேப்பரை உங்கள் வீட்டுக்கு வாடகை சைக்கிளில் வாடகை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர அந்த பையன் முதலேருந்து எத்தனை பேர் சம்பாதிப்பாங்கன்னு பாருங்கள். இத்தனை பேரோட லெவல் ஆஃப் சம்பாதித்தையும் ஒரே ஒரு ஆப்பை வச்சு அவங்க வாங்கிடுவாங்க. அவங்க டிரெக்டாக அவங்களுக்கு வந்து பேப்பர் சோர்ஸ் அவங்க சப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்க நமக்கு சீப்பாக தான் தர முடியும். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா லெவல் ஆஃப் பிஸ்னஸ், குட்டி வியாபாரிகள் எல்லாருமே அடி வாங்குவாங்க. இதுதான் வந்து ரிலையன்ஸோட லாங் டேர்ம் பிளான். மொத்த பிஸ்னஸ் ஒரு சின்ன வியாபாரி கூட இல்லாமல் ரிலையன்ஸ் மட்டுமே எல்லாத்தையும் ஆக்குபை பண்ண போகுது. வால்மார்ட்னு ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி ஸ்டாப் பண்ணோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
அந்த கம்பெனி ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா இந்த ஒரே காரணத்துக்காக தான் அதை வரவில்லை. யூஎஸில் அந்த கம்பெனி தாங்க பெருசு. வால்மார்ட் இது ஒரு கடைக்காரன், பெரிய கடை, எல்லா இடத்துலையும் வால்மார்ட் தான் வச்சுருப்பான். அவன் ப்ராடக்ட் தான், அவன் சொல்கிறது தான் விலை, அவனையே எல்லாத்தையும் கம்மியாக கொடுப்பான். ஒரு சின்ன வியாபாரி கூட பொழைக்கல. யூஎஸில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. எதனால்? காரணம் எதுக்கு? இவ்வளோ பெரிய நாடு, யூஎஸ் வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம், எதுக்கு வேலையில்லாத திண்டாட்டம் இருக்குது? இவ்வளோ லாபத்தையும் கொண்டு போய் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமான வால்மார்ட் கிட்ட கொடுத்தது தான். அதே தப்பை வரக்கூடாதுன்னு வால்மார்ட்டை நம்ம போராடி தடுத்து ஜெயித்தோம். அதே தப்பை இப்போ இந்தியாவில் இருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். இதான் நடக்க போகுது. கொஞ்ச நாளில் நம்ம ரிலையன்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு, ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டு, இந்த மாதிரி அவரோட கடைகள் மட்டுமே நம்மளை சுற்றி இருக்கும். அவரோட ஆப் மட்டுமே இருக்கும். ரிலையன்ஸ் மணி தாங்க எல்லாத்துக்கும் பேசு. ரிலையன்ஸ் மணி நீ வாங்கினீங்கன்னா என் கடைக்கு போனோன்னா ஆஃபர், அவ்வளோதான் சொல்லுவான். ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருமே அவன் கடைக்கு போகிறோம். இதான் நம்மளை சுற்றி வச்சுட்டு இருக்க அந்த வட்டம் நான் சொல்லிட்டு இருந்தது. இந்த வட்டத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம எதுக்கும் அஃபெக்ட் ஆக மாட்டோம். நம்ம எல்லாரும் ஜாலியாக தான் இருப்போம். பட் நம்மளை சுற்றி இருக்க வியாபாரிகள், அந்த வியாபாரி கூட நீங்கள் லிங்க் ஆயிருந்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி லிங்க் ஆயிருந்ததுன்னா இதில் எல்லாத்துக்குமே பிரச்சனையாகும். இதெல்லாம் தப்பா? எதனால இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக தப்பே இல்லைங்க. ஒரு நாடு வளரும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும். அதனால தான் அமெரிக்கா வளரும் போது அமெரிக்காவில் வால்மார்ட், காஸ்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்குது எல்லா பணமும். அதே தான் நம்ம நாட்டிலையும் இப்போ நடக்க பார்க்குது. நடக்கலாம், தப்பு எதுவுமே இல்லை. பட் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதை பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் இப்போ அம்பானி வைக்கிற புள்ளியில் போய் மாட்டுறதுக்கு முன்னாடி, மாட்ட தான் போகிறோம் உங்களையும் இன்னும் எல்லாரையும் சேர்த்து, அதுக்கு முன்னாடி இதுதான் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை போட்டது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் பகிருங்க. உங்களோட கமெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தயவு செஞ்சு இந்த பதிவு அம்பானிக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிற ஒரு பதிவு, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.